கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். அவருடைய கிருபையினாலே, நம் மீது வைத்த அன்பினாலே, இரக்கத்தினாலே நம்மை அவர் உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம்? நற்கிரியைகள் செய்வதற்காக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நற்கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? நற்கிரியைகளை செய்கிற கனி நமக்குள்ளே இருக்கிறதா? நன்மை செய்கிற கனி நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே நற்குணங்கள் பெருகும். ஹல்லேலூயா. நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமையான காரியங்களுக்கு விலகியே கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? நற்கிரியைகளை செய்கிற குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அறிவார். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களாய், மறுபடியும் பிறந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், அவரை போல நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறந்திருக்கிறோம். தேவன் அதற்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளிலே நாம் நடக்க